ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, இந்த கோவில் போனேன் எனக்கு இது நடந்தது. எனக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு. ஜாதகத்துல சொன்னாங்க, நடந்துச்சு. ஸோ உங்க டைம் தான். ஸோ நாளைக்கு நல்லது நடக்கலனா கூட அதுவும் உங்க டைம் தான். யார்கிட்டயும் திணிக்க முடியாது. ஸோ திணிச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களா ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கும்போது கண்டிப்பா எல்லாராலையுமே கனெக்ட் ஆக முடியும். யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வானத்தை பார்த்து பேசுவேன், நிலாவை பார்த்து பேசுவேன், மரத்தை பார்த்து பேசுவேன், தண்ணியை பார்த்து பேசுவேன், கேண்டில் பார்த்து பேசுவேன். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னாலே எல்லாமே. ஸோ ஏஞ்சல்ஸ்ன்ற வார்த்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள். ஸோ அது நம்ம எந்த பேர் வேணால் சொல்லிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நிறைய பேத்துக்கு இந்த யூனிவர்ஸ்னா என்ன, ஏன் எனக்கு மட்டும் கனெக்டே ஆக மாட்டேங்குன்னு பல கேள்விகள் இருக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றது தான் நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. அகம் நிறுவனத்தோட ஃபவுண்டர் மீனாட்சி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் துர்கா. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எப்படி பாக்குறேன், என்னோட சைடு இருந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எனக்கு இது மேல நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னை மாத்துது. ஆனா அது யூனிவர்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது எப்படி நான் பிலீவ் பண்றது? எனக்கு யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நான் யூனிவர்ஸ் மந்திரத்துன்னு சொல்ல, ஏஞ்சல் மெசேஜுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணல. என்னோட டைம் அதுக்கான ஒரு விஷயத்தாவும் நான் மாத்தல. ஏஞ்சல்ஸ்க்காகவோ, யூனிவர்ஸுக்காகவோ, யூனிவர்ஸ் கனெக்ட் பண்றதுக்காகவோ நான் எதுவுமே மாத்திக்கல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் அடுத்தடுத்து நல்லதா நடக்கும்போது, இது யூனிவர்ஸ் தான் காரணமா? இல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய டைம் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுடைய நல்ல நேரம் இருந்தா அந்த விஷயங்கள் நல்லதா அடுத்தடுத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது நம்ம யூனிவர்ஸால தான் அப்படின்னு அதான் நான் சொல்றேன். இப்போ யூனிவர்ஸ்ன்றது எத்தனை பேர் வீட்டில் ஃபாலோ பண்றாங்க? கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, இந்த கோவில் போனேன் எனக்கு இது நடந்தது. எனக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு. ஜாதகத்துல சொன்னாங்க, நடந்துச்சு. ஸோ உங்க டைம் தான். ஸோ நாளைக்கு நல்லது நடக்கலனா கூட அதுவும் உங்க டைம் தான். ஓகே. ஆனா நெறைய பேர் சொல்ற இந்த யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்டு பேசுறவங்கள்ட்ட கேட்கும்போது, "உனக்கு என்ன நடந்தாலும், நீ என்ன பண்ணாலும், அது உன் யூனிவர்ஸ் தான் உனக்கு குடுக்குது. யூனிவர்ஸோட தான்." வரைக்கும் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் யார்கிட்டயும் அந்த மாதிரி திணிச்சது கிடையாது. என்கிட்ட வாண்டடா இல்ல என்கிட்ட அவங்களா கேட்கறவங்க கிட்ட கண்டிப்பா நான் பிரபஞ்சத்தை பத்தி நான் பேசுவேன். இல்ல அப்படின்னு சொன்னா நான் இது வரைக்கும் யாருக்குமே இன்சிஸ்ட் பண்ணி நீங்க இதை பண்ணுங்க, இது உங்களுக்கு நடக்குதா, அப்போ உங்களுக்கு யூனிவர்ஸோடைய பவர் இருக்கு அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா யூனிவர்ஸ் எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நம்ம போய் திணிக்கவும் பட முடியாது. ஏன்னா இது தானா அவங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு வைப்ரேஷன் தான், ஒரு கனெக்ஷன் தான், கனெக்டிவிட்டி தான். ஸோ அதை நம்ம போய் திணிச்சு நம்மலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நான் என்னோட லைஃப்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, சூப்பர்ப்பா உனக்கு உன் டைம் சூப்பரா இருக்கு நடக்குது, இவ்வளவுதான் நான் சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு ஓகே மேம். ஸோ நீங்க சொல்லும்போது இந்த யூனிவர்ஸ் எல்லா நாளையுமே கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. எதனால எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குதா? இல்ல கனெக்ட் பண்ண முடியலையா? இல்ல நான் சொன்ன சென்டென்ஸே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது திணிக்கப்பட மாட்டேன்னு. ஸோ யார்கிட்டயும் திணிக்க முடியாது. ஸோ திணிச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களா ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைக்கும்போது கண்டிப்பா எல்லாராலையுமே கனெக்ட் ஆக முடியும். கண்டிப்பா. ஸோ நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்டர்னலா உனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்த போயிட்டு நீ இது பண்ணு, நீ இது பண்ணுன்னு சொல்லி இப்போ நான் என் வீட்டில் இருக்கிறவங்களே நான் சொல்ல மாட்டேன். என் அம்மாவோ என் தம்பியோ என் வீட்டில் இருக்கிற யாருமே நான் நீ உட்காந்து மெடிடேட் பண்ணு சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களோட பிலீவ்ல அவங்க போறாங்க. நான் படிச்சதுல என்னோட பிலீவ்ல நான் என்னோட விஷயத்த நான் பார்ப்பேனே தவிர யாரையுமே நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே மேம். ஸோ இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் ஆகட்டும், இல்ல யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ப்ராசஸ்ல இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு எப்படி யூனிவர்ஸ் காட்டும் மேம்? நான் இந்த ப்ராசஸ்ல இருக்கேன், உங்க கூட நான் கனெக்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அறிகுறிகள் காட்டுமா? நீங்க பிரபஞ்சத்தோட நம்ம இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலே, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்குன்னு சில மெத்தட்ஸ் அண்ட் சில எத்திக்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே நாட்கள் ஆக ஆக சிலருக்கு 5 to 7 days, சிலருக்கு 3 months, இப்படி எது வேணா ஆகலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி எப்போ ஒருத்தங்களால நம்மளுடைய மூச்சை நம்மளால உணர முடியுதோ, ஸோ அது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய ஆர்ட். ஸோ அந்த மூச்சை யாரால உணர்ந்து அதை அதுக்கு சில ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அதைப்படி நம்மளுடைய மைண்டை காம் பண்ணி ஒருநிலைப்படுத்தி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள், நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ் யார் மூலமாவது வரும்.
ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி ஒரு மெடிடேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அது யார் மூலமாவது உங்களுக்கு அந்த ஃபோன் கால் வந்து வரும், இல்லை யார் மூலம் அந்த வேலை வந்து நடந்தே முடிஞ்சிடும். என்னடா நம்ம இப்போ தான் யோசித்தோம், நம்ம அதுக்காக ஒன்றுமே ஸ்ட்ரெயினே பண்ணலையே, நமக்கு ஆனால் அந்த விஷயத்துக்கு வந்து தானாக நடக்குதே இந்த வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் ஏஞ்சல்ஸுடைய மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் காட்டும். ஓகே. பொதுவா நெறைய பேர் சொல்றது வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கும்போது ஏன் பர்ட்டிகுலர் ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்றாங்க? யூனிவர்ஸ்னா பல விஷயங்கள் இயற்கையை சம்மந்தப்பட்டோ, இல்ல என் மனசு சம்மந்தப்பட்டோ ஏதோ ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணலாமே. ஏன் மேக்ஸிமம் போய் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் ஏஞ்சல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஏஞ்சலுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? இயற்கையோட சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஸோ வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்து வானத்தை பார்த்து பேசுவேன், நிலாவை பார்த்து பேசுவேன், மரத்தை பார்த்து பேசுவேன், தண்ணியை பார்த்து பேசுவேன், கேண்டில் பார்த்து பேசுவேன். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னாலே வந்து எல்லாமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குன்னு நினைப்பேன். இந்த பேப்பர் ஆகட்டும், டேபிள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. நம்ம சொன்னா அது கேட்கும். ஸோ அது வந்து நான் உணர்வேன், நான் உணர்ந்த ஒரு விஷயம். ஸோ ஏஞ்சல்ஸ்ன்ற வார்த்தை ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள். ஸோ அது நம்ம எந்த பேர் வேணா சொல்லிக்கலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் நீங்க யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் அதான் உண்மை. நமக்கு வேண்டியது ஒரு எக்ஸ்டர்னல் பவர், சக்தி, அவ்வளவுதான். ஸோ அது வந்து நீங்க எந்த பேர் வேணா நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி வந்து நிறைய ஏஞ்சல்ஸ், இது வந்து நம்ம சின்னதுல இருந்தே சொல்லி வளர்க்கறது தான். நம்மளை சுத்தி எப்பவுமே வந்து ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல வந்து உண்மையிலே குட் அண்ட் பேட் ரெண்டுமே வந்து கலந்தது தான். ஸோ அதனாலதான் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்கள் யோசிக்கணும், பேசணும் அப்படின்றது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். நீங்க ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி தான் தேங்க் பண்ணணும் கூட கிடையாது. நான் என் கிளைண்ட்ஸுக்குலாம் சொல்றது தான், நீங்க வந்து உங்களுக்கு வந்து பகவதி அம்மன் பிடிக்குமா, நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு வராகி பிடிக்குமா, நீங்க அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. நீங்க வந்து ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லி தான் நீங்க தேங்க் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரூல்ஸ்ல வந்து கிடையாது. நீங்க ஆனா தேங்க் பண்ணணும். நம்ம தேங்க் பண்ண பண்ண நமக்கான விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கும். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்துட்டு இந்த சில மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு முறைகள் வந்து இதுல இருக்கு. இந்த மந்திரங்களை சொன்னாதான் என் கூட யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகுமா? ஏஞ்சல்ஸ் எனக்கு மெசேஜ் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க சொல்ற மந்திரங்கள் எல்லாமே வந்து தாந்திரிக் மாந்திரிக பரிகாரங்கள்ல தான் இருக்குமே தவிர, அந்த பூஜை வழிபாடுகள்ல தான் இருக்குமே தவிர, நான் படிச்சதுல வந்து எனக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எந்த விதமான மந்திரம் தந்திரமும் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம மனசார உட்காந்து தியானம், மெடிடேட் மட்டும்தான் பண்ண போறோம். நம்ம மூச்சு பயிற்சியை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம தியானம் மட்டும்தான் பண்ண போறோம். யூனிவர்ஸ்க்கு ரொம்ப யதார்த்தமான பாஷையில தான் பேச போறோம், தேங்க்ஸ் சொல்ல போறோம். நீங்க தேங்க்ஸ் சொல்ல சொல்ல அது நமக்கு கொடுக்கும், இவ்வளவுதான். ஸோ யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மந்திரங்கள் கிடையாது. ஓகே. ஸோ மேம், இந்த டைம் வந்து நிறைய பேர் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாயிருச்சு தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்க நேரத்துல கடவுளே இல்லப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்துல இன்னுமே வந்து இந்த யூனிவர்ஸையுமே நம்புறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கு. நம்புறாங்களா? நிச்சயமா நம்புறாங்க. இப்ப இந்த யூனிவர்ஸ் உடைய ட்ரெண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து புரியுது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கேன். கடவுள் நம்பிக்கை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதுவுமே இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகம் ஆயிட்டு தான் வருது. ஸோ எல்லாருமே வந்து கடவுளையும் வந்து பிலீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் பற்றின சக்தி அது என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு அது வர ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், மெசேஜஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. அது வந்து முறையாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக வந்து அது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது, எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதனுடைய இது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஓரளவு தெரியுது. ஓகே மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.